அருமையான பசுமை நிறைந்த காட்டில் சூரன் என்ற ஒரு குட்டி புலி வாழ்ந்து வந்தான். சூரன் இன்னும் பெரிய புலி மாதிரி வலிமையுடன் இருக்கவில்லை. அவன் ஓடும்போதெல்லாம் தடுமாறி விழுவான். குரைக்கும் போதும் ஓசை பலவீனமாகவே இருக்கும். இதனால் மற்ற விலங்குகள் அவனை கிண்டல் செய்ய தொடங்கின. இவன் புலியா குருவியா என்று மான், நரி எல்லோரும் சிரித்தார்கள். சூரன் மனம் கலங்கி போனாலும் உள்ளுக்குள் ஒரு ஆசை. ஒரு நாள் நான் இந்த காட்டுக்கு உண்மையான பாதுகாப்பாக இருப்பேன் என்பது மட்டும் உறுதியாக இருந்தது. அதனால் அவன் தினமும் உதயத்துக்கு மேல் எழுந்து ஓடி பயிற்சி செய்தான். மரங்களுக்கு ஏற கற்றான், தாவ கற்றான், குரைக்க கற்றான். அவன் அம்மா, மகனே, மெதுவாக இருந்தாலும் நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய், நம்பிக்கையை இழக்காதே என்று ஊக்கமளித்தாள். ஒரு நாள் காட்டில் திடீரென்று புயல் ஏற்பட்டது. பரந்த மழை பெய்தது. மடிகொள்ளும் காற்று ஒலித்தது. அந்த சூழ்நிலையில் கதகதப்பாக ஒரு செய்தி பரவியது. காட்டின் பக்கத்து பாறை ஓரத்தில் குட்டி மான்களின் குழு சிக்கிக் கொண்டது. பெரியவர்கள் அங்கு செல்ல அஞ்சினர். நதி வேகமாக ஓடுகிறது. களிமண் வழுக்குகிறது. ஒரே தவறு என்றால் கீழே ஆழமான பள்ளம். எல்லோரும் கவலையோடு என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது சூரன் முன் வந்து, நான் போகிறேன் என்று சொன்னான். முதலில் யாரும் நம்பவில்லை. நீயா? நீயே பாதி அளவுதான் என்று நரி மீண்டும் கிண்டல் செய்தது. ஆனாலும் குட்டி புலி பின்வாங்கவில்லை. அவன் மாமுனிவன் போல் கவனமாக நடந்தான். மழை நீரில் நனைந்தாலும் பயப்படவில்லை. ஒரு பாதையில் களிமண் வழுக்கி கீழே தொங்கிய கல்லை பற்றி கொண்டான். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஒரு சோதனை. இறுதியில் பாறையின் மூலையை அடைந்தபோது அங்கு 5 குட்டி மான்கள் பயந்து அழுது கொண்டிருந்தன. சூரன் தன் குரலில் இப்போது வலிமையான மற்றும் நம்பிக்கையுடன், பயப்படாதீங்க, நான் உங்களை பாதுகாப்பாக பின் கொண்டு போகிறேன் என்று சொன்னான். குட்டி மான்கள் சூரனின் தருணத்திற்கான தைரியத்தை பார்த்து அமைதியாகின. சூரன் முதலில் ஒரே ஒரு குட்டி மானை தன் முதுகில் ஏற்றினான். காற்று அதிர்ந்த போதும் அவன் தன் நகம் கொண்டு கற்பாறையில் பிடித்து கொண்டு மெதுவாக இறங்கினான். ஒவ்வொரு பயணமும் ஆபத்தானது. ஆனாலும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. 1 குட்டி, 2 குட்டி, 3, இறுதியாக 5ஐயும் பாதுகாப்பாக காட்டிற்கு திருப்பித் தந்தான். மழை குறைந்ததும் அனைவரும் சூரனை பார்த்து வியந்தார்கள். இவன் குட்டி அல்ல, நம்முடைய உண்மையான புலி என்று எலிகள் முதல் யானை வரை பாராட்டின. நரி மனம் திரும்பி வந்து, நான் உன்னை கிண்டல் செய்தது தவறு, நீதான் இந்த காட்டின் ஹீரோ என்று கைகளை கூப்பியது. சூரன் சிரித்தான். நான் பெரியவனாகவில்லை, எனக்கு தைரியம் வந்தது மட்டுமே என்று சொன்னான். அவனின் அம்மா கண்களில் நீர் நிரம்பிக் கொண்டு அவனை அணைத்துக் கொண்டாள். அந்த நாளிலிருந்து யாரும் சூரனை இகழவில்லை. தைரியம்தான் ஒரு புலியை உருவாக்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தனர்.